ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி. இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் அரசி அருள் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே. வித்யாவதி. எண்ணுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுமையான பெண்களை நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறவங்க நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திச்சு அதுல இருந்து மீண்டு வந்த ஒரு சிங்கப்பெண் தான் இன்னைக்கு நம்ம விருந்தினரா வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் வித்யா. நீங்க இந்த துறைக்குள்ள வந்தது எப்படி? பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்க மனசுக்குள்ள எப்போ ஆரம்பிச்சது? எப்போ உங்க பிசினஸ் ஃபர்ஸ்ட் நீங்க தொடங்குனீங்க? நான் காலேஜ் முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் தான் ஆரம்பித்தேன். உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப சோம்பேறிங்க. அதனால் எனக்கு போயிட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்சு இதை செஞ்சு இந்த டைம்குள்ளே கொடு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா பண்ண முடியுமான்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியாமல் இருந்துச்சு. சரி, நம்மளால் அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு கெட்ட பேர் வாங்குறதுக்கு நம்மளே நம்மளோட முதலாளி ஆகிப்போம். நம்மளால் என்ன வேணுமோ எப்போ வேணுமோ எப்படி வேணுமோ அதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். ஆனால் ஒரு தொழிலில் இருக்க போகிறோம் அப்படின்னா வேலை செய்யறதை விட ஒரு 1000 மடங்கு கஷ்டங்கிறது நான் அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கூல் படிக்கும் போது இந்த தாட் உங்களுக்கு வந்துருச்சா, இல்லை காலேஜ் முடிச்ச பிறகு இதை தோணுச்சா? என்னோட கல்லூரியை முடிச்ச உடனே நான் பிஸ்னஸ் தான் ஆரம்பித்தேன். என்னன்னா எங்கள் அம்மாவோட அப்பாவும் சரி எங்கள் அப்பா வீட்லேயும் சரி 2 பக்கமுமே தொழிலில் தான் இருந்தாங்க. அதனால் இந்த டைனிங் டேபிள் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கேட்டு வளர்ந்தது எல்லாமே இதை பற்றி தான். அதனால எனக்கு வேற எதுவுமே தோணலை, பண்ணணும் வேலை செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக தோணாமல் இருந்துச்சு. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அதை விட முக்கியமான காரணம் என்னோட சோம்பேறித்தனம் தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு மனுஷனை வாழ்க்கையில சோம்பேறித்தனம் இருந்தால் உருப்பட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய நெகட்டிவ் விஷயம் நீங்க நினைக்கிறத ஒண்ணு உங்களுக்கான பாசிட்டிவ் விஷயமா நீங்க மாத்திருக்கீங்க பாருங்களேன். அதை நீங்க பெருமையா சொல்றதுனால நான் அதை பெருமையா எடுத்துக்கிறேன். சரி, கல்லூரி முடிச்ச உடனே நீங்க ஒரு வேலைக்கு போகாம பிசினஸ் ஆரம்பிக்கணுன்ற முடிவுக்கு வந்தீங்க. நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் எப்போ, எப்படி, அது எவ்வளவு நாள் ரன் பண்ணீங்க? அது என்னோட ஒரு ஃபெயில்டு பிஸ்னஸ். அதில் நான் தோத்துட்டேன், பெருசாக தோத்தேன். நான் காலேஜ் முடிச்சோன்னா எல்லாருமே பிளேஸ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நானும் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். 3 மாதம் தான் வேலை செஞ்சேன். சரிங்களா, கரெக்டாக 3 மாதம் கழிச்சு நான் வெளியே வந்துட்டேன். நான் ஐ திங்க் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அந்த இடத்துல இருந்து வெளியே வரத்துக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால என்னோட முதல் வாய்ப்பு கிடைச்சோன்னே நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். அந்த 3 மாதம் நான் அந்த இடத்துல வேலை செஞ்ச போது எனக்கு வந்த காசை வச்சு தான் நான் என்னோட முதல் தொழிலை ஆரம்பித்தேன். அது அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. 16 மாதம் அதை நடத்தினேன். அது வெளிநாட்டில் ரொம்ப பாப்புலராக இருக்கிற வெட்டிங் ரெஜிஸ்ட்ரிங்கிற ஒரு ஐடியா. அந்த ஐடியாவை நான் 2007 பண்ணேன். அது ரொம்ப ரொம்ப பெரிய ஃபெயிலியர் ஆனிச்சு. ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா அதை நான் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு மன அழுத்தத்தில் வீட்டில் இருந்தேன். முதல் பிஸ்னஸே ஆரம்பிச்சு உடனே தோல்வி அப்படிங்கிறப்ப யாருக்குமே அந்த வலி அதிகமாகவே இருக்கும். அப்போ அந்த டிப்ரெஷன் நீங்கள் எப்படி வெளியில் வந்தீங்க? அடுத்த பிஸ்னஸை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் எனக்கு கல்யாணம் பத்திரிக்கை போய் ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும், நீ வா அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அவ கூட என்னோட பள்ளிக்கு போனேன். அங்கே எங்களை பிரின்சிபல் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் முதல் ரேங்க் வாங்கின பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்தீங்க. நான் எங்கள் பேட்சில் எங்கள் கூட முதல் ரேங்க் வாங்கின பொண்ணு அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்க மெடிக்கல் காலேஜ் சேர்ந்து அதுக்கப்புறம் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணாமல் நான் சொன்னேன், அந்த பொண்ணு ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டை வேஸ்ட் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டான். அப்படி இருக்கும் போது நான் ஒரு மிடில் ரேங்க்கில் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆகி அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிரின்சிபல்கிட்ட சொன்னேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீயே இதை 12th ஸ்டாண்டர்ட் பொண்ணுங்கள்கிட்ட இது ஒரு மோட்டிவேஷனல் இதுவாக பேசக்கூடாது, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா தான் உங்கள் வாழ்க்கை கிடையாது அப்படின்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்னடா அது, நம்ம ரொம்ப நல்ல பிஸ்னஸ்ன்னு நினச்சி ஒன்று ஆரம்பித்து அதில் பெரிய தோல்வி அடைஞ்சு இப்போ இருக்கோம். சும்மா பேசுகிறோங்கிறோம், ஒரு 1/2 மணி நேரம் அதுக்கு காசு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்தேன். அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் எப்படி பேசணும், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், குரூப் டிஸ்கஷன் எப்படி அட்டன் பண்ணணும், அந்த மாதிரிங்கிறதுலாம் எனக்கு அப்போ என்ன நினச்சேன்னா, மூலதனம் இல்லாமல் பண்ணக்கூடியதே என் வாய் மட்டும்தான். அண்ட் ஸோ என்னெல்லாம் பேச முடியும், என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை வச்சு பண்ணுவோன்னு சொல்லி தான் என்னோட 2வது பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அப்புறம் அது ரொம்ப நல்லா போணுச்சு. இப்போவும் அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனை தொடர்ந்து நடத்திட்டு வரீங்களா? ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனை நான் ஒரு என்ஜிஓவாக மாற்றிட்டு இந்த பசங்களுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற ஒரு என்ஜிஓவாக மாற்றி அதை நடத்திட்டு இருந்தேன். அண்ட் ஸோ கோவிடில் நிறைய வயசானவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துட்டு
இந்த இப்போ நான் நடத்திட்டு இருக்கேன் இந்த வயசானவங்களுக்கான சேவை செய்கிற இந்த பிஸ்னஸை ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் இந்த கடைசி 15-20 வருஷமாக நடந்த ஒரு விஷயங்கள். அதாவது சில பேர் சொல்லுவாங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு ஒரு பழமொழியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் முதல்ல கோணலாக இருந்தால் என்ன, அதுவே யூட்டன் அடிச்சு நான் திருப்பியும் வரேன் பாரு அப்படின்ட்டு லைஃபுக்கே ஒரு சவாலை கொடுத்த ஒரு பெண்மணியாக இருக்கீங்க மேடம் நீங்கள். ஆமாம், அப்படி நம்ம வச்சுக்கலாம். அதை ஒரு ஆர்வத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அதில் ஒரு தோல்வின்னு வந்த உடனே துவண்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஆரம்பித்து ஃபெயிலியரை பார்த்த உடனே பயப்படுற மாணவர்களுக்கும் சரி இல்லை ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய கருத்து என்ன? இப்போ சென்னையில் ரொம்ப ஒரு 100 கோடி 200 கோடி 1000 கோடி அப்படின்னு பண்ணுற பிஸ்னஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நமக்கு ஒரு 10 பேரை தெரியலாம், 20 பேரை தெரியலாம், 30 பேரை தெரியலாம், 100 பேரை தெரியலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களே இப்போ ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக தொழில் நடத்துகிற இவங்களுக்கே இதுக்கு முன்னாடி 10 பிஸ்னஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம 100 கோடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. 60 லட்சம் 80 லட்சம் 1 கோடின்னு செய்கிறவங்க பல பேர் வந்து ரொம்ப வெற்றிகரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுமே பல பிஸ்னஸ்களை வந்து செஞ்சு பல தொழில்களை செஞ்சு அதை தோல்வி வெற்றி எல்லாமே அடைச்சிருப்பாங்க. ஸோ வெற்றி தோல்விங்கிறது வந்து அது ரெகுலராக நடக்கிறது. நம்ம ஒரு இடத்துல ஓடும் போது கீழே விழுவோம், ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவோம், அந்த மாதிரி. அதனால் பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம அடுத்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. விளையாட்டாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இசிஜியோட லைன் வந்து மேலேயும் கீழேயும் போனதான் நம்ம லைஃபோட இருக்கும்னு அர்த்தம். கரெக்ட். ரொம்ப அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் நம்ம லைஃப்க்கு ஒரு அர்த்தம் இருக்கு. கண்டிப்பாக. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க டெஃபினட்டாக இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே வெற்றி மட்டுமே வரும் நினச்சிடக்கூடாது. they should bounce back. கண்டிப்பாக. நான் வந்து அதுக்காக என்ன சொல்லுவேன்னா, எனக்கு வந்து தோல்வி அடைஞ்சிட்டேன் இருந்தாலும் அடுத்த பிஸ்னஸ் பார்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. அழுக வருதா அழுவலாம், கோவம் வருதா கோவப்படலாம், மன அழுத்தத்தில் இருக்கோமா இருந்துட்டு, ஆனால் அதை கடந்ததுக்கப்புறம் வெளியே வரணும். அதுக்கு ஒரு சின்ன ஃபேஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஃபீலிங்ஸை வந்து நம்ம என்கேஜ் பண்ணி வெளியில் விட்டுட்டு அப்புறமா அதை மூவ் ஆன் பண்ணி வரணுங்கிறது தான் என்னோட கருத்து. தோல்விதான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கடந்து வந்தால் ரொம்ப ஈஸியாக இருந்து வெளியில் வருதுன்னு சொல்லுவாங்க. அதை விட முக்கியமான விஷயம் இல்லை, நான் இன்னொன்று சொல்லுவேன். எல்லா பிஸ்னஸ்லேயுமே எனக்கு வந்து ஒரு டவுன் பீரியடும் இருந்திருக்கு, ஒரு பீக் பீரியடும் இருந்திருக்கு. இது நடுவில் நான் ஒரு காஃபி ஷாப் வச்சு ரொம்ப நாளாக நடத்தினேன், அதை சொல்ல மறந்தேன். அண்ட் ஸோ நான் வந்து இதில் என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் நான் பண்ண தப்பு இருக்குல்ல, அது என்னோட அடுத்த பிஸ்னஸில் பண்ணவே மாட்டேன். அதே பிஸ்னஸில் அந்த தப்பை சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு தடவை பண்ணால் தப்பு 2 தடவை பண்ணா தவறு, அந்த மாதிரி ஏதோ ஒரு பழமொழி இருக்கு. ஆமா, அப்படியே சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, டோன்ட் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே தவிர திரும்ப திரும்ப செய்யாதீங்க, புதுசா ஒரு தப்பு பண்ணி கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை ஒரு விஷயத்துல அந்த ஒரு பிசினஸ்ல பண்ற தப்பு வந்து அடுத்தது நம்ம பண்ணவே கூடாதுங்க. அந்த தப்பை உங்க தோல்வியை வந்து நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அதை பண்ணாம இருந்தாலே நம்ம வந்து வெற்றி கொடுக்க முடியும். உங்களுடைய முதல் பிஸ்னஸோட ஃபெயிலியர் ஆக்சுவலாக அதை ஃபெயிலியர் நம்ம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நிறைய லெசன்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, மற்றவங்களுக்கு லெசன்ஸ் சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கனே சொல்லலாம். கண்டிப்பாக. ஆனால் அதை நான் ஃபெயிலியர்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு நம்ம அந்த வார்த்தையை தோல்விங்கிற வார்த்தையை நம்ம அதுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கற்றுக்கவே மாட்டோம். அது வந்து எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துச்சுன்னா பேசுறதுக்கு அது நல்லாயிருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, அந்த நிதர்சனமான உண்மை என்னென்னா, அது வந்து ஒரு தோல்வி தான். அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் வந்த பிறகு, அதுவும் முதல் பிஸ்னஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸே என்ன சொல்லுவாங்க, உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ இந்த ஃபீல்டுக்குள்ள திருப்பி போக வேண்டாம், நீ வேலைக்கே போயிடு அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போது அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தீங்க? நான் அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் முடிஞ்சு இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் டைமில் வந்து நான் இந்த காஃபி ஷாப் ஆரம்பித்த போது என்னோடய பல ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இது வேலைக்கே ஆகாது, இந்த காஃபி ஷாப் வந்து நடக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன், நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு தான் நான் பண்ணேன். ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பித்து அதுக்கப்புறம் காஃபி ஷாப் ஆரம்பிச்சிங்களா? ஆமாம், அதுக்கப்புறம் தான் காஃபி ஷாப் ஆரம்பித்தேன். ஏன்னா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நல்ல காசு வந்துச்சு, அந்த காசை வச்சு தான் நான் காஃபி ஷாப் ஆரம்பித்தேன். அப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, என் தம்பி சொல்லுவான், அக்கா நீ பண்ணுற கான்செப்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வந்து இட் வில் பிகம் நார்ம் அப்படின்னு சொல்லுவான். என்னோடய வெட்டிங் ரெஜிஸ்ட்ரி ஐடியாவாக இருக்கட்டும், காஃபி ஷாப் ஐடியாவாக இருக்கட்டும், எல்லாமே ஐ டிட் வெரி ஏர்லி. அது எல்லாமே 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து ஒரு நார்மல் ட்ரெண்டாக இருக்குது. யூ வேர் அட்வான்ஸ் ஃபார் தட் ஏரா. ஆமாம், அதான் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச் உங்கள்கிட்ட இருந்திருக்கு. கண்டிப்பாக. சரி, உங்களுடைய காஃபி ஷாப் ஆரம்பிச்சிங்க, அது எவ்வளோ நாள் ரன் பண்ணிங்க மேம்? 3 வருஷங்க. தென் we sold it off. ஒரு பிஸ்னஸ் தோல்வி அடையும் போது அதை விட்டு வெளில வர்றது சகஜம்தான், எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் ஒரு காஃபி ஷாப் நீங்கள் ஆரம்பித்து அது நல்லாவே போயிட்டுருக்கும் போது அதை விட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு
அந்த டெசிஷன் எப்படி நீங்கள் எடுத்தீங்க? சரி, இது வந்து 2 வகையாக பார்க்கலாங்க. எனக்கு வந்து இன்றைக்கி 100,000 ஐடியா இருக்குது. இன்றைக்கி நான் ஆரம்பிக்கணும்னா கூட எனக்கு வந்து 100 பிஸ்னஸ் ஐடியா இருக்குது பண்ணுறதுக்கு. இது வந்து ரொம்ப பர்சனல் நினைக்கிறேங்க. ரொம்ப பர்சனலான ஒரு சாய்ஸ் அண்ட் டிசிஷன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிஸ்னஸ்ஸு அதை வந்து நான் அதை தான் ஃபுல்லாக பெருசாக்கி அதை மட்டும்தான் ஒரு சாம்ராஜ்யமாக உருவாக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. இப்போ நான் ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு பெரிய எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் பிராண்டோட ஓனர் பேசுறதை கேட்டேன். அவர் வந்து சொல்கிறாரு, ஒன்று அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் பண்ணு அப்படின்னாரு. ஆனால் அப்படின்ட்டா அவரோட அந்த எஃப்எம்சிஜிலேயே அவர் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 300 ப்ராடக்ட் வச்சுருக்கேன்னு சொல்கிறார். சரிங்களா? அதுவுமே வேறு தானே. ஒன்று வந்து ரெடி டு ஈட்டு, ஒன்று ரெடி டு குக்கு, ஒன்று வந்து இன்னும் வெறும் மசாலா பவுடர். அப்படி இருக்கும் போது அதுவே வேறு செக்டர் தானே. அதனால் இது வந்து ஐ திங்க் இட்ஸ் மை பர்சனல் சாய்ஸ். அண்ட் என்னோட கருத்து என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பல ஐடியாஸ் இருக்குது. ஒரே ஒரு பிஸ்னஸில் வந்து எனக்கு அது விற்கிறதுக்கு வாய்ப்பு வரும்போது நான் அதை எடுத்துகிட்டு அதை கொடுத்துட்டு அதை விட பெட்டராகவோ இல்லை அதை விட வேற ஒரு ஃபீல்ட்லேயோ எனக்கு பிடிச்ச இன்னொரு பிஸ்னஸாக பண்ணுவேன். ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, யாருக்குமே நல்லா போயிட்டு இருக்கிற பிஸ்னஸை வந்து விற்கணுன்ற எண்ணமே தோணாது. அதை இன்னும் டெவலப் பண்ணலாம், நமக்கு தான் லாஸே வரலையே, ப்ராஃபிட் பார்க்குறோமே அப்படிங்கிற எண்ணம் தான் ஜாஸ்தி இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டேன். கண்டிப்பாங்க. இது வந்துட்டு அகெயின் நான் சொல்கிற மாதிரி இது ரொம்ப பெர்ஸ்பெக்டிவான ஒரு விஷயங்க. அவங்களுக்கு அந்த டைமில் என்ன தோணுது, என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. இதுக்கு வந்து ஒன் சைட்ஸ் ஃபிட் ஆல்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே ஆன்சர் எல்லாத்துக்கும் அது கிடையாது. இது வந்து ஒருத்தருக்கு அந்த சூழ்நிலையில அந்த பிஸ்னஸுக்கு அன்னைக்கு என்ன தோணுதோ அதுதான் நடக்கும், அதுதான் வரும், அதுதான் நானும் பண்ணேன். ஓகே, அந்த காஃபி ஷாப்பை சேல் பண்ண பிறகு அதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? என்னோட பிரதர் வந்து ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி வச்சுருந்தாங்க. அந்த இ-காமர்ஸ் கம்பெனியில் அவர் கூட பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வீட்டில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மேம், நீ பிஸ்னஸ் பெருசாக ஆரம்பிச்ச, ஃபெயில் ஆன, பாஸ் ஆன, அதுக்கப்புறம் திருப்பி தூக்கி போட்டு வந்து நிற்கிற அப்படின்ட்டுலாம் ஒரு கமெண்ட் நம்ம வீட்டில் எப்பவுமே கொடுப்பாங்க. நம்மளுடைய ஹார்ட் கிரிட்டிக் நம்ம வீடாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. சொசைட்டியை விட வீட்டில் சில பேர் நமக்கு சொல்கிற பாயிண்ட்ஸ் ரொம்ப ஹர்ட்டிங்காகவும் இருக்கும். அது வந்து இல்லை, நான் வந்து நிறைய தடவை சொல்லுவேங்க, எக்ஸப்ஷன்ஸ் கேனாட் பி எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் அரசியோட லைஃப் வந்து பெருசாக என்றைக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காதுன்னு. ஏன்னா எனக்கு நிறைய சூழ்நிலைகள் வந்து எனக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு. எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், என்னோட பிரதராக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், என் கணவராக இருக்கட்டும், எங்கள் மாமனாராக இருக்கட்டும், அத்தனை பேருமே வந்து தேர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ். ஆனால் நான் சந்திக்கிற பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீட்டில் வந்து கஷ்டமான சூழ்நிலைகளில் தான் அவங்க வந்து அவங்களோட தொழிலையே நடத்துகிறாங்க. நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் உங்களுடைய பிரதரோட சேர்ந்து பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? இப்போ தான் இந்த சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதனால சீனியர் சிட்டிசன் பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட்? கோவிடில் வந்து இல்லை, நம்ம அந்த லாக்டவுனுங்கிற ஒரு புது விஷயத்தை நம்ம உலகமே பார்த்துச்சு. சும்மா அந்த பேச்சுக்கு சொல்லுவாங்களே, உலகமே பார்த்துச்சுன்னு. அது வந்து நிஜமாவே லாக்டவுனுங்கிறத வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம். நமக்கு எல்லாருக்கும் லாக்டவுனுங்கிறத நிறைய பேருக்கு அது ஒரு பொழுதுபோக்காக போச்சு. நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு. நிறைய பேருக்கு வந்து காசு, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் நம்ம பார்க்காத ஒரு செக்டர் இருக்காங்க, அவங்க சீனியர் சிட்டிசன். நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னாலும் நடந்துச்சுன்னு. நான் வந்து என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் டச்சில் இருப்பேன், என் பிரதரும் டச்சில் இருப்பான். நாங்கள் 2 பேரும் சென்னையில் இருக்கோம். என்னோட ஹை ஸ்கூல், காலேஜ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் 3 ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் வெளிநாட்டிலையும் வெளியூரில் இருக்காங்க. ஃபோன் பண்ணாங்க, நிறைய விஷயம் நடந்துச்சு. அதில் ஒரு வயசான பாட்டி தாத்தாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வயசானவங்க தனியாக இருக்கும்போது தண்ணி கேன் போடுற பையன் வருவான், அங்கே போட்டு விட்டு போயிட்டு பாப்பான்னு சொல்லுவோம். கோவிட் டைமில் அந்த பையன் எடுத்து வந்து தண்ணி கேனை வெளியே வச்சுட்டு போயிடுவான். அவங்க 2 பேரும் எப்படி தூக்கிட்டு வந்து நம்ம கிச்சனில் வைப்பாங்க. தண்ணியை வந்து 3 நாளைக்கு டேப் தண்ணியை எடுத்து பிடிச்சி காய வச்சு குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பாட்டி தனியாக இருக்காங்க வீட்டில், அந்த தாத்தாவும் பாட்டியும் தனியாக இருக்காங்க. 80 வயசு அவங்க 2 பேருக்கும். அந்த பாட்டியோட பல்ஸ் செட்டு கீழே விழுந்துருச்சு. பாட்டியால் குனிஞ்சு எடுக்க முடியல. வீட்டுக்கு வந்து அந்த அம்மா வேலைக்கு வந்திருக்கும், ஃபுல் டே இருந்துட்டு போகும். அப்போ எடுத்து கழுவிலாம் கொடுத்துருந்துருக்கோம். அந்த பாட்டி வந்து ஒரு 2 நாளோ என்னமோ வந்து வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா பல்ஸ் செட்டு கீழே விழுந்துச்சு. குனிஞ்சு எடுத்து வாயில் போட்டு அவங்களால கடிச்சு சாப்பிட முடியாமல். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கோவிடில் நடந்துச்சுங்க. பொதுவாக பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யங் ஏஜ்டு பீப்புள் தான் அதை ஆரம்பிப்பாங்க. சின்ன வயசில் ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா ஒரு மிடில் ஏஜில் ஆரம்பிப்பாங்க. ஆனால் சில பேருக்கு அவங்க மனசுக்குள்ளே அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நான் ரிட்டையர் ஆன பிறகு அந்த விஷயத்த பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். பட் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குமே. 60 வயசை கடந்த முதியவர்களும் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? அவங்களுக்கான டிப்ஸ் இல்லை அந்த மாதிரி நீங்கள் பார்த்தவங்களுடைய அனுபவங்களை பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட அந்த சீனியர் சிட்டிசன் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதில் வந்து எங்கள் சீனியர் சிட்டிசன் கம்யூனிட்டியில் வந்து நிறைய விமன் இப்போ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர். நாங்கள் வந்து எங்கள் வேலைன்னு ஒன்று பண்ணுறோம்.
அதில் நிறைய பேர் வயசானவங்களுக்கு வேலை கொடுக்குறோம். சரிங்களா? அதனால் வந்து வேலை வாய்ப்புகளும் சரி, வயசானவங்க தொழில் பண்ணுறதும் சரி ஒரு இஷ்யூவே கிடையாது. இன்ஃபேக்ட் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் எதுக்கடா வேலை செய்யணும், இனிமேல் யாருக்காக வேலை செய்கிறோன்ற கேள்வி கூட நிறைய பேரோட மனசில் இருக்கும். பட் ரிட்டையர் ஆன பிறகு ஓரமாக உட்காராமல் நம்மளை என்கேஜாக வச்சுக்கிறது இட்ஸ் எ குட் திங். ஆக்சுவலாக வந்துட்டுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. சரிங்களா? என்ன பண்ணுவோன்னா, இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து ஒரு பத்திரிகையிலேருந்து ஒரு பெரிய நம்ம பிரபலமான பத்திரிகையிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக பல்வேறு பத்திரிகைகளில் இருந்து கடைசி ஒரு பெரிய பத்திரிகையில் ஆசிரியராக இருந்து வெளியே வந்தார். அவரோட ரெஸ்யூமே பார்த்தா ஆசிரியர் அப்படின்னு போட்டு தான் ஒரு ரெஸ்யூமே இருக்கும். என்ன பண்ணுவோன்னா, இந்த வயசானவங்க வேலைக்கு இருக்கும் போது இன்னையோட ட்ரெண்டுக்கு ஒரு எடிட்டர் ஆசிரியருங்கிறதுக்கு வெளியில் போனால் பத்திரிக்கை துறையை தவிர்த்தோ இல்லை தொலைக்காட்சி ரேடியோ இந்த இதை தவிர்த்தோ வேறு வானிலை தவிர்த்தோ வேறு இடத்துலையுமே எடிட்டருங்கிற வேலைக்கே வேலை இல்லை. அதனால என்ன பண்ணோம்னா, அவரோட ரெஸ்யூமேவை கண்டென்ட் ரைட்டர்னு மாற்றணும். ஏன்னா எடிட்டர் என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ தெலுங்குலையோ மலையாளத்துலையோ அவங்க எழுதுவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது, கிராமர் மிஸ்டேக் இருக்காது. ஒரு விஷயத்தை எப்படி போய் சேர்க்கணுங்கிறத வந்து தெளிவாக அழகாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. கரெக்டாக? கண்டென்ட் ரைட்டருங்கிறது என்ன? இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் கண்டென்ட் ரைட்டர்னு பார்ப்பீங்கல்ல. ஒரு ஆட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போஸ்டர் ஆட் வருதுன்னா அந்த போஸ்டரில் இருக்க கண்டென்ட் வந்து எழுதுறவங்க கண்டென்ட் ரைட்டர் தான். அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த போஸ்டரில் இருக்க போகிற 30 செகண்ட்லையோ 5 செகண்ட்ல உங்களுக்கு இப்போ அந்த போஸ்டரை மாற்றிடும். அந்த 5 செகண்ட்குள்ளார உங்களை அந்த பொருளை பார்த்து அதை வாங்க வைக்கணும். யார் அது செய்வா? ஒரு பத்திரிகை ஆசிரியரில் வேலை செஞ்சவங்க அதை செய்யலாம்ல. ஆனால் இப்போ வந்து அவங்களோட பேர் வந்து கண்டென்ட் ரைட்டர். பேர் மாறி இருக்க வேலை அதே தான். அதனால அவங்க ரெஸ்யூமேவை எடுத்து அவரோட ரெஸ்யூமேவை நாங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டர்னு மாற்றிட்டு, இப்போ கண்டென்ட் ரைட்டருங்களுக்கு சில விஷயங்களை வந்து அவங்க கற்றுக்கணும். எடிட்டிங்க்கு எப்படி அவங்க ஷார்ட் ஹேண்ட்லாம் இப்போ கற்றுப்பாங்க, அந்த மாதிரி இப்போ இருக்க கண்டென்ட் ரைட்டராக அவங்க மாறணும்னா சில விஷயங்களை கற்றுக்கணும். அதை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு லிங்க்ஸ் கொடுத்தோம், இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு. அவர் வந்து இப்போ அவர் ரெஸ்யூமே கண்டென்ட் ரைட்டர்னு மாற்றிட்டு அவர் வந்து வீட்டில் உட்காந்து பார்ட் டைமாக எழுதி கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறது கண்டென்ட் ரைட்டரா. சூப்பர். அந்த மாதிரி டைப்பிஸ்ட் ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ டைப்பிஸ்ட்டுங்கிற ஒரு செக்டரே இப்போ கிடையாது. அவங்க ரிட்டையர் ஆகி 20 வருஷம் ஆகுது. அவங்க 70 வயசு இருப்பாங்க. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியும், டைப்பிங் தெரியும். அதனால் இப்போ வந்து அவங்கள டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு அவங்களோட ரெஸ்யூமே மாற்றி அவங்க வந்து இப்போ ஒரு 4-5 கம்பெனிக்கு தமிழில் எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, டைப் படித்து கொடுத்துட்ருக்காங்க. தமிழில் எழுதுறதுக்கு ஆள் கிடையாது இவங்கள்ட்ட. வீட்டில் வந்து தமிழ் எழுதக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்கு அவங்க சிஸ்டத்தில், அதை அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் எல்லா வயசானவங்களும் வீட்டில் இருந்தோ இல்லை வெளியில் போயோ இப்போ வேலை செய்யலாம். அவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்னைக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து அவங்களோட ரெஸ்யூமேவை மாற்றணும். ஒரு ரெஸ்யூம் ஒரே ஒரு வார்த்தை, அதை மாற்றும் போது அவங்க வாழ்க்கையே மாறுது அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக. சில டைம்லாம் எனக்கு ரொம்ப எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி வந்துருக்குங்க சில இதெல்லாம் படித்து. சில பேர்லாம் வந்து 70 வயசு 80 வயசு சாப்பாட்டுக்காக வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து எப்படி நமக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஐயோ, இந்த வயசுல அவங்க வந்து சாப்பாட்டுக்காக போய் ஒரு இடத்துல வேலை செய்யணுமா அப்படிலாம் தோணும். ஆனால் ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, நான் கேட்குறவங்க நிறைய பேர் வேணும்னா தயவுசெய்து வயசானவங்களை வேலைக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ் பிரச்சனை கிடையாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது, கிராமர் மிஸ்டேக் வராது. தமிழ் எழுதணுமா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது. ஆனால் ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்கள எடுத்து பாருங்க, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க யாராலும் எடுங்க. சரிங்களா? கொஞ்சம் படித்து அட்லீஸ்ட் 10th கிராஜுவேட்டாக இருந்தால் கூட சரிங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவாங்க, கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவாங்க. கண்டிப்பாக ஒரு லாங்குவேஜுக்கு மேலே தெரிஞ்சிருக்கும். அதனால நகைச்சுவையா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த காலத்து டிகிரின்னு சொல்ற அந்த காலத்து SSLCக்கு சமம் அப்படின்பாங்க. ஆக்சுவலாக உண்மைங்க. அதனால வந்துட்டுல நான் வந்து இப்போ என்னோட நிறுவனத்தில் வந்து ஒரு 4-5 பேரை வயசானவங்களை வேலைக்கு வச்சுருக்கேன். நான் 10 மணிக்கு என்னோட சிஸ்டம் இல்லை 9 மணிக்கு என் சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லா வேலையும் செஞ்சு எனக்கு இமெயில் அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களோட நாள் வந்து 5 மணிக்கு ஆரம்பிக்குது, விடிய காலையில். ஆமாம். அதனால நான் 10 மணிக்கு சிஸ்டத்துக்கு போகும்போது நான் வந்து இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷனை வேலைக்கு வச்சுருந்தா அவங்களும் என் கூட தான் இருந்துச்சு. 9 மணிக்கு தான் அந்த சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் 5 மணிக்கு அவங்களோட நாள் ஆரம்பிக்கிறதுனால நான் 9:30 மணி 10 மணிக்கு என் சிஸ்டத்துக்கு போகும்போது என்னோட வேலையெல்லாம் முடிச்சு எனக்கு இருக்குங்க. அதனால வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய விஷயம். அதாவது முதியவர்கள் வந்து இனிமேல் ரெஸ்ட் எடுக்க தான், அவங்களுக்குலாம் வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு இது ஒரு புதிய இன்ஃபர்மேஷனாகவே இருக்கும். கண்டிப்பாக அந்த காலத்து மக்கள் டெஃபினட்டாக விடிய காலம் எழுந்திரிச்சிருவாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சிற பழக்கம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே. ஏர்லி தே ஸ்டார்ட் த டே, ஸோ தே ஹேவ் அ லென்த்தி டே. அதனால கடற்கடன் எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக முடிச்சிருவாங்க. டெடிகேஷனும் நிறைய இருக்குது, சின்சியாரிட்டி நிறைய இருக்குது. ரொம்பங்க அதிகங்க. இன்டெகிரிட்டி சரிங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது. அதை நம்ம பார்க்கணும்னா
இந்த சீனியர் சிட்டிசன் அந்த ஜென்ரேஷன் ஆளுங்களில் தான் பார்க்க முடியும். எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து இந்த சீனியர் சிட்டிசனுக்கு வந்து நாங்கள் இந்த கம்யூனிட்டி வச்சுருக்கோம். அதில் வந்து அவங்கள ஆக்டிவாக வச்சுக்கணும், நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணுவோம். அதனால என்னென்னா நாங்கள் அதை ஃப்ரீயாக வச்சு நடத்துகிறோம்னு சொல்லிட்டு அத்தனை வயசானவங்க வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க செய்கிற சாப்பாடுலாம் எங்கள் ஸ்டாஃப்க்குலாம் அனுப்பிச்சி விடுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா நடக்கும் இந்த சீனியர் சிட்டிசன் பிஸ்னஸ் நடத்துறதுனால. பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி பிஸ்னஸ் பண்ணும்போது சில சமயங்களில் நம்ம மனசை தொடுற சம்பவங்கள் நடந்திருக்கும். கோவிட் சமயத்தில் உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுவும் குறிப்பாக முதியவர்களுக்காக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அதில் நடந்த நிகழ்ச்சியான சம்பவம் ஏதாச்சும் இருந்தா? ஒரு பாட்டிக்கு வந்து நானும் என் பிரதரும் அந்த வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த தாத்தாவோட ஆதார் கார்டு இல்லை. அந்த பாட்டிக்கு வந்து எங்கே இருக்குன்னே தெரியல. ஏன்னா அவங்க ஒரு டிப்பிக்கல் தமிழ் ஒரு 70 வயசு பாட்டி. வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் அதான் தெரியும். சமைக்க தெரியும், கோயிலுக்கு போக தெரியும், குழந்தைங்களுக்கு வீடை சுத்தமாக வச்சுக்க தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஆதார் கார்டை கொண்டு போய் லாக்கரில் வச்சுருக்காரு. பேங்க்கில் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு இந்த பாட்டிக்கு தெரியாது. அவங்க திருநெல்வேலியிலேருந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே மெட்ராஸ் வந்திருக்காங்க. வந்து 7 மாதமாக தான் ஆகுது. 3 பொண்ணுங்களும் வெளிநாட்டில். அந்த வீட்டுக்குள்ளார போயிட்டு 2 நாள் ஆச்சு. லாக்கர் கீ இருக்குது, அது லாக்கர் கீன்னு போட்டு இருக்குது. ஆனால் அது எந்த பேங்க் லாக்கர்னு தெரில. அதை தேடி கண்டுபிடிச்சி அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த லாக்கருக்கு போய் அந்த பாட்டியை கூட்டிகிட்டு போய் அந்த ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ நாள் ஆச்சுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ங்க, நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத பல விஷயங்களை வந்து கோவிடில் வயசானவங்க வந்து சந்திச்சாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸே ஆரம்பித்தோம். கோவிட் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த பண்ணிச்சு. எனக்கு வந்து இந்த வயசானவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஐடியாவை கொடுத்துச்சுன்னு சொல்லுவேன். ஓகே, இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, வயசானவங்கிட்ட எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? முதல்ல வேறு லெவலுங்க. எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு தாத்தா பாட்டி பசங்க இங்கே வெளிநாட்டில் இருக்காங்க. அப்போல்லாம் வந்து கோவிட் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்கன்னா இறந்தாங்கன்னா அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க. சரியா? அந்த தாத்தாவுக்கு கோவிட் வந்துடுச்சு, தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. பாட்டி டிப்ரெஷனில் போயிட்டாங்க. வருவாரா, அப்படி உயிரோட இல்லாட்டி கூட அவரை பார்க்க முடியுமா, எதுவுமே அந்த பாட்டிக்கு தெரியாது. 2 பேருக்குமே ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரியல. அந்த தாத்தா கூட வந்து ஒரு அட்டெண்டரை போட்டு ஹாஸ்பிட்டலில், இங்கே பாட்டி கூட ஒரு அட்டெண்டரை போட்டு 2 பேரும் தினைக்கும் வீடியோ காலில், தட் இஸ் இந்த 2 அட்டெண்டரும் வீடியோ கால் போடுவாங்க. இந்த தாத்தாவும் பாட்டியும் பேசிப்பாங்க. இப்படி இருந்துட்டு ஒரு 7 நாள் கழிச்சோ 8 நாள் கழிச்சோ தாத்தாவுக்கு உடம்பு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தாத்தா வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து தாத்தா வராரு, நானும் போயிருந்தேன். வீட்டு வாசல்ல நின்று, ஏன்னா தாத்தாவுக்கும் என்ன பயம்னா இருப்போமா இல்லையான்னு தாத்தாவுக்கும் தெரியல, அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு தாத்தாவுக்கும் தெரியாது. 2 பேருக்குமே இது ஒரு அன்சர்டன் டைம்ஸ்ல. ஸோ அந்த தாத்தா வீட்டுக்குள்ள நுழையும் போது அவர் வாசல் நின்று தாத்தா அழுகுறாரு. தாத்தா கூட அந்த நர்ஸ் அழுவுது. இங்க வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க பாட்டி அவங்க சோஃபால உட்காந்துட்டு அவங்க அழுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பிரிஞ்சவங்க திருப்பி சேர்றாங்கங்க. அவங்க உயிரோட இருப்பாமா இருக்க மாட்டோமா, என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில திருப்பி அவங்க பாக்குறாங்க. பாட்டி அழுகுறாங்க, பாட்டி பக்கத்துல இருக்கிற அந்த நர்ஸ் அழுவுது. இதெல்லாம் பார்த்துட்டு நான் அழுகுறேன் ஒரு பக்கத்துல. அந்த மாதிரிலாம் வந்து எக்கச்சக்கமா என்னென்னமோ நடந்துச்சுங்க. ஈம சடங்குலாம் பண்ணோங்க. நாங்க நிறைய வயசானவங்களுக்கு வந்து வாக்கிங் கம்பெனியனுக்கு அனுப்புவோம். வெறும் தினைக்கும் போய் ஒருத்தங்க அவங்கள பக்கத்தில் எங்கேயாவது நடக்க வச்சு கூட்டிட்டு வருவாங்க. ட்ராவல் கம்பெனின்னு அனுப்புவோம். அது இன்னொரு வயசானவங்க, பையன் ஹைதராபாடு, பொண்ணு சென்னை. 6 மாதம் அங்கே இருப்பாங்க, 6 மாதம் இங்கே இருப்பாங்க. அண்ட் ஸோ ஒரு ஆள் வந்து உங்களுக்கு இங்கே சென்னையிலேருந்து அவங்கள ஹைதராபாத் கூப்பிட்டு போகணும்ல, அதுக்கு ஆள் கேட்பாங்க. அவங்க இங்கேருந்து அந்த தாத்தா பாட்டியோட ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட்டில் போய் அவங்கள அங்கே வீட்டில் விட்டுட்டு அந்த ஆள் திருப்பி ட்ரெயினில் கிளம்பி வந்துடுவார். அதுக்கு தனியாக அவங்க பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லை, நம்ம யோசிச்சு பார்க்காத ஹாஸ்பிட்டல் அட்மிஷனுங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அந்த பசங்களுக்கு சொல்லணும். இந்த வயசானவங்க மறந்துடுவாங்க. ஹாஸ்பிட்டல் டாக்டர் பார்க்கறது ஒன்று, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஒன்று, அதுக்கு ஒன்று. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது இன்சூரன்ஸ் கிளைம், கேஷ்லெஸ்ஸாக இருந்தால் அது வேறு, கேஷ்லெஸ் இல்லை கேஷை கட்டிட்டு திருப்பி கிளைம் போட்டு வாங்கணும்னா அதுக்கு தனியாக பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி இல்லை, நம்ம யோசிச்சு இப்போ பொண்ணோ பையனோ மருமகனோ வீட்டில் இருந்தால் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையுமே நாங்கள் ஒரு அவங்களுக்கு இல்லாத ஒரு பேத்தியாவோ இல்லாத ஒரு பேரனாவோ இருந்து நாங்கள் அந்த விஷயத்த பண்ணி கொடுப்போம். அதனால வந்து எங்களுக்கு கிடைச்ச வாழ்த்துக்களும் எங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களும் ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறோம் அப்படின்னாலே வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தாட் வரும், வேலைக்கா இல்லைன்னா பிசினஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் ட்ரெண்டிங்கா இருக்கிற வார்த்தை ஸ்டார்ட் அப். ஆமா. ஸோ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ரெண்டும் ஒன்றா வேற வேறையா? ஸ்டார்ட் அப்பும் பிஸ்னஸும் ஒன்றும் கிடையாதுங்க. சரிங்களா? ஆக்சுவலாக 3 பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு ஸ்டார்ட் அப் அண்ட் பிஸ்னஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். புடவை கடை. நம்ம எல்லாருமே டி நகர் போகிறோம். டி நகர் போயிட்டு என்ன பண்ணுறோம், பனகல் பார்க்கை சுற்றி 1 2 3 4 ஒரு 10 புடவை கடை இருக்குது, போயிட்டு வரோம். சரிங்களா? அது எல்லாமே பிஸ்னஸ். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் ஸ்டார்ட் அப்னா 3 விஷயம் பண்ணணுங்க. 1 டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், 2வது ஸ்கேலபிளாக இருக்கணும்,
தட் இஸ் இப்போ டி நகரில் இருக்கிற ஒரு துணி கடையை வந்து அவங்களால வந்து 10 கடை தமிழ்நாடு ஃபுல்லாக போட முடியும். 1000 கடை போட முடியுமா? அதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும். ஆனால் ஸ்டார்ட் அப்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக ஸ்கேலபிள் பண்ணுற ஒரு மாடலில் இருக்கணும். 3வது அவங்க ஏதாவது புதுமையாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும். ஒரு இனோவேஷன், புதுமையான ஒரு விஷயத்த அந்த பிஸ்னஸில் பண்ணியிருக்கணும். இது 3 இருந்தால் அது ஒரு ஸ்டார்ட் அப். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி வியாபாரத்தில் இருக்கிற வியாபாரத்தை அப்படியே காப்பி பண்ணி பண்ணுற விஷயங்கள் பிஸ்னஸ் சொல்கிறீங்க. புதுசாக ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது ஸ்டார்ட் அப்னு சொல்கிறீங்களா? கிடையாது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா புதுசாக ஒரு ஐடியாங்கிறது உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. சரியா? இனோவேஷன் மட்டும்தான். அதுலேருந்து ஒரு குட்டி விஷயத்த மாறுபடுத்த தான் முடியுமே தவிர, அந்த இனோவேட்டர்னு சொல்கிறது வந்து ஒரு சின்ன விஷயத்த மாறுபடுத்த தான் பண்ண முடியுமே தவிர, அதுதான் இனோவேஷன். புதுசாக ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்க முடியாதுங்க. வீல் cannot be reinvented. ஒரு வீல் வந்து ஆல்ரெடி இருக்குது. அந்த வீல் மேலே நீ ரப்பரை போடலாம், அந்த வீல் மேலே நீ வந்து உட்டை போடலாம், அந்த வீல் மேலே நம்ம வந்து ஸ்டீலை போடலாம், அந்த வீல் மேலே வந்து ஏதாவது ஒரு அலாயை போடலாம், துணியை போடலாமே தவிர வீல் இஸ் ஆல்ரெடி தேர். சரியா? அண்ட் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறது, இப்போ நம்ம கீழே போனால் அத்தனை துணிக்கடை இருக்கா, ஒரு ஆன்லைனில் ஒரு துணிக்கடை இருக்குங்க. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து நீங்கள் உலகத்தில் எங்கேருந்து வேணால் அவங்கள்ட்ட நீ வந்து ஆர்டர் பண்ணலாம். ஸ்கேலபிலிட்டி. இப்போ வந்து நம்ம டீனரில் இருக்க அந்த பெரிய துணிக்கடையில் போயிட்டு நீங்கள் நேராக போய் பார்த்து தான் வாங்க முடியும். மேக்ஸிமம் வீடியோ காலில் வரலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட செட்டப்பே எப்படின்னா, கடையை வந்து நீ ஆர்டர் பண்ணுறது வந்து நெதர்லாண்ட்லேருந்தும் ஆர்டர் பண்ணலாம், ஆஃப்ரிக்காலேருந்தும் ஆர்டர் பண்ணலாம், கன்னியாகுமரியிலேருந்து ஆர்டர் பண்ணலாம். அந்த கடையோட ஆக்சுவல் பேஸ் வந்து மதுரையில் எங்கேயோ குட்டி கிராமத்தில் இருக்கான் அந்த புடவை கடை. சரியா? ஸ்கேலபிலிட்டி. 2வது இனோவேஷன். அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு பிரபலமான டீனர் கடை பண்ணான். உங்கள் வீட்டு நாய்க்குட்டியோட ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் பட்டுப்படவை ஃபுல்லாக உங்கள் நாய்க்குட்டியோட மூஞ்சை வந்து மாட்டிஃபாக போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ எப்படி நம்ம மாங்காய் சிம்பிள் இல்லாட்டி மாங்காய் சிம்பிள், புத்தா சிம்பிள் போடுறோம்ல, அதுக்கு பதிலாக உங்கள் நாய்க்குட்டி கொடுத்தீங்கன்னா உங்கள் நாய்க்குட்டியோட படத்தை மாட்டிஃபை எல்லா இடத்துலையும் போட்டு கொடுத்துருவாங்க. இனோவேஷன். சரிங்களா? டெக்னாலஜி. அவங்க வந்து ஆப் வச்சுருக்காங்க. அவங்க வந்து they use lot of cloud softwares and all that to run the business. அதுதாங்க புடவை கடை தான். ஆனால் இந்த 3 விஷயத்தையும் அவங்க எடுத்து வந்துட்டாங்க. ஒரு குட்டி இனோவேஷன், அவங்களால உலகத்தில் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணக்கூடிய வசதி, அதை டெக்னாலஜி வச்சு பண்ணிட்டாங்க. எத்தனை பேரை அவங்க ரீச் பண்ண முடியுன்றதான் நீங்கள் ஸ்கேலபிலிட்டின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். ஸ்கேலபிலிட்டிங்கிறது எத்தனை பேரை ரீச் பண்ண முடியுங்கிறதையும் ஒரு விஷயத்தான் வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் அவங்களால ஈஸியாக போயிட முடியுங்கிறது இன்னொரு விஷயத்தமாக வச்சுக்கலாம். அதாவது அவங்களுடைய சர்வீஸை எந்த ஏரியா அளவுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுன்றதான் நீங்கள் ஸ்கேலபிலிட்டின்றதை மீன் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் 2மா வளரணுங்க. இப்போ இதே புடவை கடை அவங்க ஆன்லைனில் ஆரம்பித்து அவங்களால ஒரே சமயத்தில் 100 ஆர்டரும் எடுக்க முடியும், 1000 புடவை ஆர்டரையும் எடுக்க முடியும், உலகத்தில் இருக்க எந்த பின்கோட்லையும் எடுக்க முடியும். ஆனால் ஃபிசிக்கல் ஸ்டோர் வந்து நீ கட்டணும். உன்னால் 10 கடை கட்ட முடியும், 100 கடை கட்ட முடியும். உலகத்தில் இருக்க எல்லா பின்கோட்லையும் கட்ட முடியாதுல்ல. உன்னால் வந்து ஒரு நாய்க்குட்டியோட மாட்டிஃபாவும் எடுக்க முடியாது, ஒரு ஃப்ரெஞ்சில் ஒரு லாங்குவேஜ் இதையும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி. ஸோ ஸ்கேலபிலிட்டிங்கிறது போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். நீங்கள் வந்து இப்போது பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் பற்றி சொன்னீங்க. ஸோ நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா முதல்ல அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நான் எக்யூப் பண்ணி வச்சுக்கணும்? ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோன்னு நினைக்கிறோன்னா என்ன எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பிஸ்னஸ் ஒழுங்காக நடக்குமா நடக்காதான்னு மார்க்கெட் ரிசர்ச்னு சொல்லுவாங்கங்க. தேவையா இல்லையா? இந்த வடிவேல் காமெடி வரும்ல, தேவையில்லாத ஆணையை தான் நீ பிடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த பிஸ்னஸுமே புதுசு கிடையாதுங்க. சரிங்களா? அதுக்கு ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஆன்லைனில் கேப் புக் பண்ணுற கம்பெனி வந்துச்சு. அது வரதுக்கு முன்னாடி நம்ம யாருமே டாக்ஸி பிடிக்காமையா இருந்தோம். நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு டாக்ஸிக்காரரோட நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி சொன்னால் ஒரு டாக்ஸி அனுப்புவார். ரோட்டு மணிக்கு போனால் ஆட்டோக்காரன் இருப்பாங்க. கிளம்பி தானே போயிட்டு இருந்தோம். ஆனால் அதில் இருந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். நம்ம பொம்பளை பிள்ளைங்களும் தனியாக அனுப்ப முடியாது. எங்கே வருதுன்னு தெரியாது, எங்கே போகுதுன்னு தெரியாது. அந்த வண்டி வந்து 4 பேருக்கு நம்ம கேட்டோம்னா 2 பேர் போகிற வண்டியாக அனுப்புவாங்க. 8 பேருக்கு கேட்டோம்னா 4 பேர் போகிற வண்டியாக அனுப்புவாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கேப் ஆப்ஸ் வந்துச்சு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இன்குபேஷன் சென்டரோட மேனேஜர் வந்து எனக்கு ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி, இவங்க வந்து ஹேண்ட்பேக்ஸ், லெதர் ஹேண்ட்பேக்ஸ் பண்ணுறாங்க. அரிசி இவங்க மார்க்கெட் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு தான் இந்த லெதர் ஹேண்ட்பேக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் எதுவுமே விற்கலை. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மென்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனை நான் ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்தேன். அவன் வந்து ஒரு பேக் எடுத்து வந்தான், ஒரு லெதர் ஹேண்ட் பேக். இட் வாஸ் வெரி நைஸ். இட் வாஸ் அரௌண்ட் 5,000 6,000 rupees per handbag. குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்துச்சு. நான் கேட்டேன், என்னெல்லாம் பண்ணீங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட் எப்படி பண்ணீங்க எல்லாம் கேட்டு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னது, அவர் எந்த எடுத்து வந்து ஒரு நோட் புக் காமிச்சிட்டு அதில் வந்து 500 பேர்கிட்டக்க பேசியிருக்காரு. இந்த ப்ராடக்ட்டு இவ்வளோ ரூபா,
இந்த மெட்டீரியல் இதை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களான்னு 500 பொண்ணுங்க கிட்ட பேசியிருக்காரு. அந்த பொண்ணுங்க எல்லாருமே யாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப பிரபலமான, சென்னையில் இருக்கிறதுலே பிரபலமான காலேஜ் வாசலில் போய் நின்று அந்த பொண்ணுங்கள்கிட்ட பேசியிருக்காரு. டேட்டு டைம் வரைக்கும் எழுதியிருக்காரு. எக்ஸ்டென்சிவ் மார்க்கெட் ரிசர்ச். அப்புறம் சென்னையில் இருக்க பிக்கஸ்ட் மாலுக்கு போய் அதே காலேஜ் பொண்ணுங்க, அங்கே மாலுக்கு வர பொண்ணுங்க கிட்டக்க வயசெல்லாம் கேட்டு, இன்கம்லாம் கேட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. சரியா, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு நான் வந்து பண்ண அரசு ஆனால் விற்கலை அப்படின்னாரு. கரெக்ட் தானே, அவர் எல்லா மார்க்கெட் ரிசர்ச்சும் பண்ணிட்டார்ல, விற்கல. இப்போ யார்கிட்ட விற்கிறீங்கன்னு கேட்டால் அவர் யாருக்கு இப்போ விற்கிறாருன்னா, காலேஜ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் வாங்குறாங்கல்ல அந்த பொண்ணுங்கள்ட்ட விற்கிறாரு. அவங்களுக்கு அவங்க வாங்குற காசில் அப்பா அம்மாவுக்கு காசு அனுப்பணும், தன்னோட செலவை பார்த்துக்கணும். அதுக்கும் மேலே 5000 ரூபாய்க்கு அந்த பொண்ணுங்க பேக் வாங்காதுங்க. 5000 ரூபாய்க்கு 10 பேக் வேணால் வாங்குவாங்க. அண்ட் ஸோ அவர் பண்ண ரிசர்ச் வந்து கரெக்டு. ஆனால் அவர் யாரை விற்க போகிறாங்களோ அவங்கள விட்டுட்டு யாருக்கும் ரிசர்ச் பண்ணுறாரு. அண்ட் ஸோ ஒரு பிஸ்னஸை நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம்னா அந்த டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க, யாருக்கு நம்ம இதை விற்க போகிறோம் அப்படின்ட்டு அதை ஃபுல்லாக படிச்சுட்டு தாங்க மிச்சம் எல்லாத்தையுமே பண்ணணும். அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கா, அந்த ப்ராப்ளமே இப்போ அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் GTMனு சொல்லுவாங்க, கோ டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக அந்த டார்கெட் ஆடியன்ஸ் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்து உங்களால் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ண முடியும். அப்போ தான் உங்களால் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸை இருக்கிறதுலேயே ரொம்ப 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 சுருக்கி எடுத்துகிட்டு வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஆரம்பித்து அப்புறமா தான் எல்லாருக்கும் அவங்க எடுத்துகிட்டு போகணும். ஸோ என்ன தேவை முதல்ல அப்படிங்கிறத யோசிக்கணும். அதுக்கு எப்படி இனோவேட்டிவ் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். அதை எப்படி நமக்கு சாதகமாக ஒரு பிஸ்னஸாக பயன்படுத்திக்க முடியுங்கிறத யோசிக்கணும். டார்கெட் ஃபிக்ஸிங் இதெல்லாமே சொல்லிட்டோம். இப்போ நான் இதெல்லாம் ஐடியாவும் யோசிச்சுட்டேன், அனாலிசிஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன். இப்போது நான் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கும் லாபம் தரணும், சொசைட்டிக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் இதை நான் எப்படி பண்ண முடியும்? உன் டார்கெட் ஆடியன்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணாதாங்க நம்மளோட ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட மென்டர்ஷிப் வந்துச்சு. அது வந்து கெமிக்கலே இல்லாத க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணுச்சு. அதுக்கு குழந்தை பிறந்தோன்னே எல்லா கடையில் வைக்கிற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ்க்கும் கெமிக்கல் நிறையா இருக்குது. என் குழந்தைக்கு வந்து நான் சுத்தமான கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் வீடை மாப் பண்ணணும், துணியை துவைக்கணும்னு சொல்லி அதுவே க்ரியேட் பண்ணிச்சு. பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுச்சு, அந்த ப்ராடக்ட் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணலாம், நம்ம இது எல்லாருக்கும் வைக்கலாம், எல்லா தாய்மார்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குமேன்னு சொல்லிட்டு அது வந்து அந்த ப்ராடக்ட் கமர்ஷியல் ஆக்கிடுச்சு. போயிட்டு இதோட மிச்ச மதர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விற்கும் போது யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்களாம். சரியா, அது வந்து என்கிட்ட வந்துச்சு. நான் சொன்னேன், நீ ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு, நம்ம கடையில் போய் மாப் அடிக்கிறதுக்கு ஒரு வீட்டு க்ளீனிங் பண்ணுற லிக்விட் வாங்கினோம்னா 120 ருபீஸ் ஆகலாம். சரிங்களா, 75 ருபீஸ்லேருந்தே ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் ஒரு 150 ருபீஸில் வாங்கி முடிச்சுடுவோம் நம்ம. சரியா, ஆனால் இந்த பொண்ணோட ப்ராடக்டோட விலை வந்து 300 ரூபா. ஒரு அம்மாவுக்கு வந்து 300 ரூபா கொடுத்து மாதத்துக்கு 2 தடவை இந்த க்ளீனிங் ப்ராடக்டை வாங்கணும்னா அந்த அம்மா வந்து ஒன்றளவுக்கு வசதியாக இருக்கணும். அதுக்கு வேறு பெரிய கமிட்மெண்ட் இல்லாமல் அதனால் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். நீ உன் குழந்தைங்களோட கிளாஸ்மேட்ஸோட அம்மாக்கெல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு அதுக்கு ஒரே பிரச்சனை. நான் சொன்னேன் எல்லார் வீட்லையும் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ நீ இந்த ப்ராடக்ட்டை எங்கே கொண்டு போய் விற்கணும்னா, ஆர்கானிக் சாப்பாடு வாங்குறாங்கல்ல, அரிசி நம்ம ஊரில் வந்து இப்போ சர்க்கரை வந்து நம்ம 30 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அந்த ஆர்கானிக் சர்க்கரைலாம் வந்து 80 ரூபா போட்டிருப்பான். நம்ம வந்து புழுங்கல் அரிசியும் பச்சரிசி வாங்கினோம்னா அவங்க தூய மல்லி இல்லை ஒரு அரிசி வாங்கினாங்கன்னா அது வந்து 3 டைம்ஸ் காஸ்ட் இருக்கும். அவங்க போய் அங்கே வாங்குறாங்கல்ல, நீ வந்து அம்மாக்களை டார்கெட் பண்ணாத, யார் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணுன்னு சொன்னேன். இப்போ அந்த பொண்ணோட சேல்ஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ப்ரைஸிங் எப்படி போடணும்னா திருப்பி நம்ம டார்கெட் ஆடியன்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு உன் டார்கெட் யாருக்கு விற்க போகிறேங்கிறத நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உன் ப்ரைஸிங்கை நீ ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம அதை ரிவர்ஸ்லலாம் பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது. மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க மேம்? எல்லாருமே வந்து கையிலேருந்து காசு போட்டால் தாங்க திரும்பி வர முடியும். நம்ம கையிலேருந்து காசு போடாமல் ஒரு பிஸ்னஸை வந்து விற்கவே முடியாதுங்க. அதனால மார்க்கெட்டிங்குங்கிறது தான் அது. ஆக்சுவலாக நான் இப்போ ரொம்ப ரீசெண்டாக இன்னொரு ஃபவுண்டர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே தலையில் ஒரு பெரிய சுத்தியில் வச்சு அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு பண்ண தப்பு என்னென்னா, மார்க்கெட்டிங்க்கு செலவே பண்ணாமல் ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த பிஸ்னஸ் எப்படி நடக்கணும் எப்படி போகணும் அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து மார்க்கெட்டிங் இல்லாமல் பட்ஜெட்டை ரொம்ப கம்மியாக வச்சுருந்தேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவர்கிட்ட பேசும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன்.
இப்போ நாங்கள் பண்ணுற இந்த மாடலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணிக்கலாம். முதல்ல மார்க்கெட்டிங் பண்ணாலும் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஸோ மார்க்கெட்டிங்கிறது தாங்க ஒரு பிஸ்னஸோட ரத்த ஓட்டமே. அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான மசாலா பொடினா உங்களுக்கு எதுன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க என்ன மார்க்கெட்டிங் பண்ணாமே இருக்காங்க? தென்னைக்கும் நீங்கள் டிவியை போட்டிங்கன்னா அவங்களோட ஆட் வந்துட்டு தானே இருக்குது. அதே புடவை கடையோட ஆட் ஏன் வந்துகிட்டே இருக்குன்னா, உன் மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம அவங்க கண்ணை விட்டு போனோம்னா நம்ம மறந்துடுவாங்க. அதனால மார்க்கெட்டிங்கிறது ரத்த ஓட்டம் மாதிரி. ரத்தம் நம்ம உடம்புல எப்படி ஊறிட்டே இருக்குது, புது ரத்தம் வந்துகிட்டே இருக்குது, பழைய ரத்தம் சுற்றிக்கிட்டே இருக்கோ, அந்த மாதிரி மார்க்கெட்டிங்கை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கண்ணில் ஒரு விஷயம் பட்டுகிட்டே தான் நம்மளை அறியாமல் உள் மனசில் அதை வாங்குறதுக்கான எண்ணங்கள் மனசில் வந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. எப்படி சில கடைகள் எல்லாம் அவங்க விற்கணும்னு நினைக்கிற பொருட்களை முன்னாடி வச்சு நம்மளை கவர் பண்ணி நம்ம பில் போடுற இடத்துல சில விஷயங்களை வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது லாஸ்ட் மினிட்ல நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுவும் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த மாதிரி நம்மளுடைய பொருட்கள் மக்களை ரீச் பண்ணணும்னா எந்த வகையில், எப்படி, யாரை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. சரி, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டே பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து ஃபண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது பெரிய பெரிய கம்பெனியாக இருந்தால் அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் IPO கொடுத்துட்டு பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் வாங்கிப்பாங்க. பட் நான் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கான ஃபண்ட்ஸ் எனக்கு தேவைப்படும் போது நான் யாரையும் அப்ரோச் பண்ண முடியுமா? அதுக்கான இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்களா? ஃபண்ட் ரைசிங் அப்படிங்கிறது என்ன மேம்? ஓகேங்க, ஐபிஓங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் ஜேர்னியில் கடைசி பாயிண்ட் ஐபிஓங்க. சரிங்களா? அது வந்து ஆனால் இப்போ வந்து புதுசாக SME IPOன்னு வந்திருக்கு. அதை வந்து நீங்கள் ஒரு 30 to 40 கோடி, 10 கோடி, 15 கோடி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் IPOன்னு இப்போ புதுசாக கவர்மெண்ட்டோட ஸ்கீம் எடுத்து வந்திருக்காங்க. அதில் பண்ணலாம். இது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முதல்ல நம்ம கிட்டேருந்து காசு போடணுங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா the first thing you have to do is ஒரு பேசிக் அமௌண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம சுயமாக நம்ம சம்பாதிச்ச காசோ இல்லை நமக்கு கொடுத்த நகை அடகு வச்சோ ஏதோ ஒன்று விற்றுடலாம். நகையெல்லாம் விற்றுட்டு கூட வாங்கிக்கலாம், நம்ம திருப்பி சம்பாதிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக் நம்ம காசு போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள்கிட்ட நம்மளை நம்பி நம்மளோட திறமைகளை பாராட்டக்கூடிய நம்பக்கூடிய நண்பர்கள்கிட்ட காசு வாங்கலாம். 3வது நம்ம ஃபேமிலி கிட்டக்க போகலாம். இப்போ கிராண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல மேடம், அதை யார் வேணாலும் வாங்க முடியுமா? அதை எப்படி கண்டுபிடிச்சி அப்ரோச் பண்ணணும்? எப்படி அதை வாங்க முடியும்? எப்படி அதை நமக்கு பிரயோஜனமாக பயன்படுத்திக்க முடியும்? இந்த கிராண்ட்ஸுங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார, இந்தியாவில், உலகத்தில் அந்த மாதிரி 3 வகையாக பிரித்து இந்த கிராண்ட்ஸ் இருக்குது. மாணவர்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த கிராண்ட்ஸ் வந்து ரொம்ப எளிதாக கிடைக்கும். அடுத்தது பெண்களுக்கு எளிதாக கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் ஆண்களுக்கு கிடைக்கும். இந்த கிராண்ட்ஸுங்கிறது என்னென்னா, சில பெரிய பிஸ்னஸஸ் இப்போ வந்து ஒரு ரொம்ப பெரிய கிளாஸ் கம்பெனி ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான கிளாஸ் கம்பெனி. அவங்க வந்து கிராண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க எதுக்கு கிராண்ட்ஸ் வச்சுருப்பாங்கன்னா, அந்த கிளாஸை வந்து இப்போ ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணாடி பாட்டிலை உடச்சி திருப்பி அதுலேருந்து ஒரு கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காசை இலவசமாக கொடுப்பாங்க. அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி அவங்களோட அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்கன்னா அது உங்களுக்கு இலவசமாக அந்த காசு கொடுப்பாங்க. அந்த கிராண்ட்ஸை நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனிவேர் பிட்வீன் 50,000 1 கோடி வரைக்கும் கூட உங்களுக்கு கிராண்ட் கிடைக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான பிஸ்னஸை பண்ணணும். அந்த பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கிற இடத்துல போய் நீங்கள் கிராண்ட்ஸை தேடணும். கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கிராண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? வவுச்சர் ப்ரோக்ராம் இருக்குது. இதெல்லாமே கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராம்ஸ். நிதி பிரயாஸ் இருக்குது, மெய்டி இருக்குது, டான்சீட் இருக்குது, SASFS இருக்குது. இவங்க இது எல்லாமே கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் பிஸ்னஸுக்கும் கொடுக்குற கிராண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து இன்ஃபேக்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா இடம் கொடுப்பாங்க. வந்து சிட்கோ இருக்குது, டிட்கோ இருக்குது. இவங்க டிக்கெல்லாம் வந்து இடமா நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்க. இப்போ ஒருத்தரை பார்த்துட்டு வந்தேன். அவர் வந்து ஒரு மில்க் ஷேக்கை வந்து ஒரு மிஷினில் வெண்டிங் மிஷின் மாதிரி ஒன்று வச்சுட்டு பண்ணுறாரு. அவருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இடமே கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் காசு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காசு. ஆனால் நீங்கள் போய் கிராண்ட்ஸ் வாங்கணும் ஐடியா மட்டும் வச்சுருக்கேன் கிராண்ட்ஸ் கிடைக்கும்னா எப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு AI கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னா வேணால் அதெல்லாம் கிடைக்கும். நம்ம ரெகுலர் பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் காசு நம்ம செலவு பண்ணிடணும், கொஞ்சம் காசு நம்ம கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கலாம். அப்புறமா கிராண்ட்ஸுக்கு போகலாம். இந்த கிராண்ட்ஸுங்கிறது இட்ஸ் ஃப்ரீ மணிங்க. நிஜமாவே ஃப்ரீ மணி. ஃப்ரீ மணிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் கிராண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீ மணி, இலவசமான காசு. அதுதான் கிராண்ட்டுங்கிறது. அந்த கிராண்ட்டை வந்து நிறைய இடத்துல இருக்கும். அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அந்த விஷயத்துக்கான இடத்துல போய் பார்த்து அப்ளை பண்ணி நம்ம காசு வாங்கிக்கலாம். அடுத்ததா ஈக்விட்டி. இந்த ஈக்விட்டியை நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்க முடியும்?
பேங்க்ல போய் நம்ம எல்லாருமே கடன் வாங்கியிருக்கோம். கடன் வாங்கினா என்ன பண்ணுவோம், 10 லட்சம் வாங்கிட்டு அந்த 10 லட்சத்தை 3 வருஷத்துல திருப்பி கொடுக்கணும். அந்த 10 லட்சத்துக்கு 10% வட்டி அப்படின்னு சொல்லி நம்ம அதை அப்புறம் 3 வருஷத்துக்கு கொடுப்போம். ஆனா ஈக்விட்டினா என்னன்னா, அந்த 10 லட்சத்தை ஒருத்தர் நம்ம கொடுப்பாரு, அதுக்கு வந்து நம்ம அவருக்கு அசலும் கொடுக்க வேண்டாம், முதலும் கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம கம்பெனியில ஒரு பெர்சன்டேஜ் அவர் கொடுத்துருவோம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, அசல் வட்டி இது ரெண்டுமே நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, உங்க கம்பெனியில வந்து இந்த 10 லட்சம் வாங்குறீங்க, 3 வருஷத்துல உங்க கம்பெனி வந்து வருஷத்துக்கு நீங்க வந்து 40 லட்சம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 40 லட்சமும் உங்களுக்கு கரெக்டா. ஆனால் ஈக்விட்டியில வாங்கணும் அப்படின்னா இந்த 10 லட்சம் நமக்கு வந்து அவர் 10 லட்சம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவார்னா, ஒரு 25% ஆஃப் த கம்பெனியை வாங்கிடுவார். அப்போ 3 வருஷம் கழிச்சு நீங்கள் 40 லட்சம் பார்க்கும் போது அவருக்கு வருஷம் 10 லட்சம் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா அவர் 25% உங்கள் கம்பெனியில் அவர் முதலாளி இருப்பார். சரிங்களா? ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபண்டிங் வேணும்னா நம்ம காசு போடணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட வாங்கலாம், கிராண்ட்ஸ் வாங்கலாம், அப்புறமா ஈக்விட்டியில் காசு வாங்கலாங்க. இதெல்லாம் தாங்க இருக்குது. ஃபண்டிங்னா இது தாங்க ஃபண்டிங். என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது மேம்? நமக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஆக்சுவலாக நிறையா இருக்குங்க. சரிங்களா? நம்ம உமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் விமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து, ஸ்டார்ட் அப் டிபார்ட்மெண்ட்லேருந்து பல ஸ்கீம்ஸ் இருக்குங்க. அது வந்து கிராண்ட்ஸாகவும் இருக்குது, ஈக்விட்டிலையும் இருக்குது, கடனாகவும் இருக்குது. வட்டி கொடுத்து கடன்லையும் இருக்குது, இடமா கொடுப்பாங்க, சப்சிடி கொடுப்பாங்க. அதனால நான் வந்து இந்த ஸ்கீம் இருக்குன்னு சொல்கிறத விட நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அதில் போய் பார்க்கலாம். பேசிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒரு 4-5 சொல்கிறேன். ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஓவரால் வியூவில் ஒரு 5 ஸ்கீம்ஸ் சொல்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு கடனை கொலாட்ரல் இல்லாமல் கொடுப்பாங்க. சரிங்களா? மெய்டி இருக்குது, நிதி பிரயாஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் இருக்குது. இதெல்லாமே ஸ்டார்ட் அப் போடுதுங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் காசு இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இப்போ டிஃபென்ஸ்க்காக கவர்மெண்ட் வந்து ஒன்று போட்டிருக்காங்க, ஏரோஸ்பேஸ்க்காக போட்டிருக்காங்க, மெரைடைம்காக போட்டிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ ஒன்று போட்டிருக்காங்க, ஏஐக்காக ஒன்று போட்டிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட், ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏஐக்காக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸோ வாட் எவர் யூ கோயிங் டு ஸ்டார்ட், go check the department site in both central government and state government. நம்ம மாநில அரசுலையும் நம்ம மத்திய அரசுலையோட வெப்சைட்டில் போயிட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்களில் நீங்கள் எதில் ஆரம்பிக்கிறீங்களோ, இன்க்ளூடிங் ஃபுட் ப்ராசஸிங், காஸ்மெட்டிக்ஸ், எல்லாத்துக்குமே இருக்குது. ஸ்டெம்னு சொல்லுவாங்க, எஜுகேஷன், அதுலேயும் இருக்குது. போய் அவங்க தேடணுங்க. அவங்க தேடினாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக இருக்கலாம், எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியா இருக்குது, எனக்கு அப்ரோச் பண்ண தெரியல, பட் எனக்கு ஆர்வம் நிறைய இருக்குது அப்படிங்கிற பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? ஓகே, இப்போ வந்துட்டு இல்லைங்க, ரொம்ப கிராமப்புறத்தில் இருக்க பெண்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப வசதி அதிகங்க. எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் ஊரை சுற்றி தென்னை மரம் நிறையா இருக்கா, நீங்கள் வந்து தென்னங்கீத்துலேயோ இந்த காயர்லேயோ நிறைய பொருட்கள் செய்யலாம். சிவப்பு மண் நிறையா இருக்கா, இல்லை வந்து இன்னும் பானை செய்யக்கூடியது இருக்கா, நீங்கள் டெரக்கோட்டா ஜுவல்லரி செய்யலாம். உங்கள் ஊருக்கு சுற்றி உங்களுக்கு என்ன ரா மெட்டீரியல் நிறையா கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் பொருட்கள் செய்யலாம். உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு போங்க. அவங்க வந்து பல விதத்தில் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் ஸோ நீங்கள் உங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற WDCயில் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா, விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் அப்ரோச் பண்ணிங்கனாலே மகளிர் சுய உதவி குழுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட எல்லாமே சுய உதவி குழுவில் கூட நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லோக்கலாக இருக்கிற WDCயில் கனெக்ட் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் சேர்ந்து அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணலாம். நிறைய ஸ்கீம்ஸ் வந்து போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் பர்டிகுலர்லி ஃபார் விமன் டு டூ பிஸ்னஸ். நீங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா தான் என்ன இருக்குது, எப்படி எடுக்கலாங்கிறதுலாம் தெரியும். யுவன் விமனில் கூட ஒரு கடன் ஸ்கீம் இருக்குங்க. அந்த கடன் ஸ்கீம்லாம் கூட 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பிஸ்னஸஸ்க்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். TN ரைஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்களும் இப்போ காசு கொடுக்குறாங்க. அண்ட் ஸோ இவங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் அப்ரோச் பண்ணால் போதுங்க, இவங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலே போதும், வழிகள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இவ்வளவு நேரம் எங்கள் நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க மேம், ரொம்ப நன்றி. நன்றிங்க. தொழில் முனைவோர் அரசி அருள் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் K. வித்யாவதி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.